காய்ச்சி கிடக்கு கொஞ்சம் தண்ணி. சாப்பாட்டுக்கு அம்மா அங்கேருந்து எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அம்மா வேலை வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் கிளிநொச்சி சாந்தபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். சாந்தபுரம் 17ஆம் ஒழுங்கைக்கு நிற்கிறோம். இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி தொடர்ந்து ஃபோன் எடுத்துக்கொண்டே இருந்தார். தனக்கு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டிருக்குது. தன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு வேலையோ தொழிலோ செய்ய முடியலை. தாங்கள் மிகவும் ஒரு பர்ம கோட்டுக்குள்ளே இருக்கிறேன். தன்னோட வீட்டில் கரண்ட் இல்லை. அடுத்தது தனக்கு எந்த நேரமும் ஒரு வருத்தத்தால் எந்த நேரமும் உடலில் பிரச்சனையாக இருக்குது. தனக்கு ஒரு வாழ்வாதார உதவி அல்லது அந்த தன் மருத்துவத்துக்கான நிதி உதவியை கோரி எங்களுக்கு ஃபோன் எடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அதுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி கொண்டு வாங்க காணொலியை நாங்கள் போய் பார்ப்போம். அவரை சந்தித்து அவர்கிட்ட நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ரொம்ப ஆச்சு கிடக்கேன்னு தம்பி. சரி, இப்போ நீங்கள் நிறைய தரம் ஃபோன் பண்ணீங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணியதுக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களோட நிலப்பாடு நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு என்னன்னு நீங்கள் சொன்னீங்கண்டா தான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்களுக்கு எத்தனை வயசு? 34 வயசு. 34 வயசா? சரியா, ரைட். இப்போ நான் கேட்குறேன்டா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்போ நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கான காரணம் என்ன? என்னென்னா என்னால் எந்த தொழிலும் செய்யலாது. ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் ஒன்று கிடச்சா அதை வச்சு நான் முன்னுக்கு வரலாம். நான் நிறைய பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு யார்ட்டையும் கேட்க எனக்கு ஒரு மாதிரி. இப்படியான இடங்கள் நிறைய பேருக்கு நான் உதவி எடுத்து கொடுத்துருக்குறேன். நான் போய் இப்படி இருந்து கொண்டு போய் மெட்டாக்கிட்ட கேட்க எனக்கு ஒரு என்ன மனசுக்குள்ள ஒரு தாக்கம் மாதிரி. நான் இப்போ இந்த நிலையம் இருக்கிறேன்னு யாருமே கூட அந்த இப்போ போன மாதம் ஒரு ஆளுக்கு வேறு ஒரு நிறுவனம் வேலை காய்ச்சி ஒரு 3 லட்சம் காசு கொடுத்து கொடுத்தேன். ஆனால் நான் அதை கேட்க எனக்கு எந்த மனசும் விட்டு கொடுப்பதில்லை. இல்லை, சரி. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்களே என்ன இப்போ உங்களுக்கு எது 36 வயசு என்ன? 34 வயசு. 34 வயசு. நீங்கள் திருமணம் செய்கிறீங்களா? ஒரு பாவா இருக்கிறேன். ஒய்ஃப் இருக்கிற இந்த ஆக்சிடென்டால் திருமணம் செய்து போனேன். அதால் இப்போ நானும் தொடர்பில்லை. அம்மா இருக்கிறாங்க, 2 தம்பி இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க. மாதிரி பண்ணி போயிட்டாங்க. ஒரு தம்பி யுத்தத்தில். உங்களோட பிள்ளை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. அவர் எங்கே இருக்கிறேன்? பிறந்தேன், பெரிய பிறந்தேன் இருக்கிறேன். யாரோட? ஒய்ஃபோட இருக்கிறான். சரி, இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன் உங்கள்கிட்ட கேள்வி தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு ஒரு உதவி நான் கேட்கல, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனையால் வைஃப் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க. அடுத்த ஒரு சின்ன வயசு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை வந்தது, என்னென்று வந்ததுன்றத ஒரு தெளிவாக எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எப்படி அதுக்கு என்ன தீர்வு காணலாம்ன்றதை நான் யோசிக்கலாம். அதை நீங்கள் ஒருக்கா விளக்கமாக சொல்லுங்கள். 2015ஆம் ஆண்டு ஒரு வீட்டு வேலையின் போது போய்க்க நான் வீட்டிலேருந்து விழுந்த மூட்டம் எனக்கு இந்த முள்ளந்தண்டு உடைஞ்சதால் எனக்கு 2015, 16, 17, 18 3-4 வருஷமாக இப்போ வீல் சேர்லாம் இருந்தேன். கிளம்பி நடக்க மாட்டேன். எல்லாம் வைஃப்ஸாக கொண்டு இருந்தேன். நான் அவள் குறை சொல்ல இல்லை. நான் படுத்திருக்க கூட ஜூரின் டாய்லெட் எல்லாமே அவள் தான் எடுத்தவா, இல்லைன்ட்டு இல்லை. அதுக்கு பிறகு என்னோட பழைய ஒரு ஃப்ரெண்ட் தான் அவள் திருமணம் லவ் பண்ணியிருந்தேன் சொல்லி திரும்பி அவரை நான் அடுக்கையிலுக்கே கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் அவர் 6 மாதத்தில் விட்டுட்டு இப்போ பிரிஞ்சு தனியாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த திருமணம் போய் அவள் கல்யாணம் செய்யணும்னு சொல்லணுன்னே நாங்கள் போனாங்க. அத்தான் மூலமாக போய் காய்ச்சோன்னே போலீஸ் மூலமாக போய் அவள் தான் கல்யாணம் கட்ட போனான்னு சொல்லி அப்புறம் அதோட நான் டிவோர்ஸை கொடுத்தாங்க. நான் டிவோர்ஸ் வழக்கு இப்போ 2-3 வருஷமாக நடந்துருந்தது. அது முடிஞ்சது வழக்கு. அதுக்கு முடிஞ்சோடனே எனக்கு நான் இப்போ இருக்கிற என்னன்னா அவங்க அம்மா இந்த கடையில் இருக்கிறேன். நான் அதில் எங்களை தம்பி இருக்கா, 2 அக்கா இருக்கா, 2 தம்பி இருக்கு. அதில் ஒரு தம்பி யுத்தத்தை கொண்டு போய் காணாமல் போயிட்டார் தம்பி. மற்றொரு தம்பி இருக்கிறேன். அதால் எனக்கு என்ன, நான் இருக்கிறேன்னால எந்த ஒரு வேலையும் செய்யலை. வீட்டான வேலையில் அந்த முதுகில் தகடு வச்சுருக்கக்கூடிய அந்த குளிஞ்சு கஷ்டமான வேலையை ஒன்றால் செய்யலை. இப்போ டாக்டர் சொன்ன நான் வீட்டான வேலையில் ஒன்றும் செய்ய ஒன்றான்னு சொன்னால் நோமலாக வீட்டில் இருந்து கொண்டு கோழி ஆடு மாடல் வளர்க்கக்கூடிய மாதிரி
இல்லை ஒரு கடை மாதிரி போட்டு அதை செய்யக்கூடிய மாதிரி தான் உங்களால் செய்ய முடியும். வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு டாக்டர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வீல் சேரில் இருக்கணும்னு தான் சொன்னேன். ஆனால் எந்த முயற்சியில் நான் சின்னலேருந்து கஷ்டப்பட்டபடியாக எனக்கு அதை சும்மா இருக்க எனக்கு சரி வராது. அப்படி இருந்தும் நைஸாக கிளச்சஸில் நடக்க வலிக்கணும். அப்புறம் மெல்ல மெல்ல கிளச்சஸை விட்டுட்டு அப்புறம் மெல்ல மெல்ல சைக்கிளோட வலிக்கிட்டேன். இப்போயும் மெல்ல மெல்ல நான் சைக்கிள் ஓடு எந்த தேவைக்குரிய நான் இதில் தேவையை நான் செய்து கொண்டிருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே எங்கே பூரா இல்லாத கேட்டுனாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே செய்யலான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அது ஆப்ரேஷன் வந்து தகடு வச்சு படுத்தின முடியாது, அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிடுறேன். அதை வந்து இங்கே செய்ய கேட்டதுக்கு அவங்க இங்கே செய்ய முடியாது, ஆனால் இந்தியா போனால் தான் செய்ய முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதான் இங்கே காசுக்கு 10-12 லட்சம் தான் கேட்டாங்க. அங்கே மெடிக்கல்லாம் அனுப்பி அங்கே கேட்டதுக்கு அங்கே வந்து செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிரச்சனையாக நான் இப்போ யார்டையும் இந்த உதவிகள் கேட்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு அச்சம் மாதிரி யார்டையும் போய் நான் அப்படி நல்லா இருந்தேன்னா திடீர்னு இப்படி வந்துட்டேனே இப்போ இன்னொரு ஆட்டை போய் நான் இது உதவி கேட்குறேன். எனக்கு ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி அந்த நேரம் இப்போ என்னையே ஏதாவது கட்டம் கொண்டு வந்துடுது. அடிக்கடி எனக்கு மாதத்துல எனக்கு ஒரு 10,000 செலவாகும். ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதத்தில் எப்படி 4 தினம் ஹாஸ்பிட்டலுக்கு ரோட்டில் போய் இருப்பேன். யூரின் இன்ஃபெக்ஷன், கிருமி தொட்டு, மற்றது ரத்தத்தில் கிருமி அப்படி கூட சொல்லி அடிக்கடி இந்த மாதத்தில் 4 தினம் போயிருப்பேன். இந்த மாதம் கூட 2 தினம் போய் தான் வந்து ஒரு கிழமை இருப்பேன். வருவேன், திரும்ப வந்து வீட்டை வந்தால் திரும்ப துறாங்கிடும். என்கிட்ட அப்படி ஒரு பெரிய ஒரு காரிய வருத்தத்தில் இருக்கிறேன். ஆனால் வெளியே எல்லாரும் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேன் இங்கே வேலைக்கு போகிறேன், இப்போ சாப்பிட்றேன். ஆனால் என்னுடைய எனக்கு ஏதோ ஒரு கடவுள் வந்து அதை சாப்பிட்றதில் இருக்குது, அது வந்தோடனே இருக்கும். மற்ற என்னால் இதனால் செய்வேன். வீட்டில் விட கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை, மற்ற கிணறு இல்லை. அது இருந்தால் நான் வீட்டிலேருந்தே வீட்டு தோட்டங்களை செய்து கொண்டு நான் ஏதாச்சும் நல்லா இருக்கும். இருக்கு நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ட் பண்ண மூட்டம் எடுத்தது இது ஆப்ரேஷன் பண்ண எக்ஸ்ரே படம். இது வந்து இதான் தகடு வச்சு இது பெட்டில் இருக்கை எடுத்தது. ஜாயின் தானே உடஞ்ச இது உடஞ்ச இது இதில் அசிங்கப்பட்ட அப்படியே மற்றப்பட்டது இந்த இதில் இருக்குங்க. இதுதானே அப்படியே இந்த இதெல்லாம் வந்து உங்களோட மெடிக்கல் இதுக்கு இந்த இதுக்கு நான் தந்தது உங்களுக்கு. இது வந்து கிட்னி கிளினிக். நான் இப்போ 2015 போய் கொண்டு இருக்கிறேன் கிட்னி கிளினிக். கிட்னி பாதிச்சிருக்கேன். அது இதுக்குரியது இப்போ நீங்கள் செய்திருக்கிற இதுக்குரியது மெடிக்கல் இதுக்குரிய இது இங்கே இருக்குது. இந்த காப்பி கோபிசங்கர் டாக்டர் அவரால் இது எல்லாம் அந்த இதெல்லாம் இதானே அந்த ஆரம்பத்தில் 2015 நான் 29 எடுத்த மெடிக்கல். இன்னைக்கு கோப்பின்னா இந்த ஒரு கட்டு கோப்பி கிடாது. தர்மபுரம் சரி. இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை? இப்போ இந்த உங்களோட அம்மாக்கள் இருக்கிறாங்க தானே, அம்மாக்கள் இருக்கிறாங்க அவையிலங்க. அம்மா வந்து மன்னாரில் இருக்கிறா. அம்மா காணி பிஎஸ்என் காணி தான், அதனோட மில்லாண்ட அப்படி தம்பி ஒரு ஆள் இங்கே இருக்கிறார். இங்கே இல்லை எங்களோட அக்கா ஒரு ஆள் இருக்கிறதுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவையில் ஒரு சப்போர்ட் அவையும் மாதிரி தான் கஷ்டம். அவையிலும் கஷ்டம். காணி நல்ல காணி தான். நல்ல காணி. இது இல்லை என்ன, இது என்ன கிணறு இல்லை, இந்த கிணறு இருக்கு. ஆனால் அதுக்கு வசதி ஒன்றும் இல்லை அவனு செய்யறதுக்கு. அப்பா அப்பா சொல்லிட்டார்.
இந்த யுத்தத்தில் என்ன செல் அடிக்கும். செல் வாங்க பாப்பா, நீங்க என்ன சமைக்கிறீங்க? சோறு காய்ச்சினு ஐயா. சோறும் காய்ச்சிட்டு இப்போ உங்களோட மூட்டை பைக்கில் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் அங்கே போய்ட்டு வந்தீங்க. அப்படி எல்லாம் இல்லை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தானே இப்போ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு இருந்தா உங்களுக்கு செய்ய போக்குவரத்து சைக்கிளும் இல்லையா. சைக்கிளில் என்னோட அக்காண்ட மாதிரி தான் அக்காண்டா தம்பி தான் கொண்டு வரேன். அவற்றையே வாங்கிட்டு நான் தேவையான இந்த கடையில் அதற்கு போகக்கூடியது எல்லாமே மற்றபடி வேறு தூர இடங்களுக்கு போகிறேன் இல்லை. எந்த தூர இடத்துக்கு போய் நடந்து கிடந்து கொண்டுட்டாங்க. அந்த கொஞ்சம் தலையெல்லாம் சுற்றி இதாகும். மற்றபடி இதன் தேவைன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கடுமையான ஆம்புலன்ஸில் போகிறது. மற்றபடி நீங்கள் ஏற்றிட்டு போவாங்க பக்கத்தில் உள்ள. அந்த சாப்பாட்டுக்கு அம்மா அங்கேருந்து எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அம்மா வேலை செய்கிறாங்க. அம்மா அரிசி சாமான் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ட்ரீட்மெண்ட் செலவுகள் தான் இப்படி நிறைய பொடியல் பழகின பொடியல் அவங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் அவங்க வந்து பார்க்குறது எல்லாம். இன்னும் முக்கியமாக ஐயா இவர கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. பக்கத்து வீட்டுலாமே தண்ணி வந்து வடக்கு மாதம் இதில் எடுத்துக்கு நான் இங்கே இல்லை. அம்மா இருந்தவா அப்பா அவாக்கும் எடுத்தேன் தான். அவளுக்கும் மேலாது இந்த இதில் விட்டுட்டினா இந்த வீடு கட்டினதோட கொஞ்சம் செலவு இல்லை. இப்போ நாங்கள் கேட்டுனாங்க 75,000 வேணும். போமெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தது கேட்டவங்க. அவங்க வந்து பார்த்து அளந்து தங்கள்ட இது வந்து 75,000 தானே. அது கூட கூட இருந்தால் கூட காசு எடுப்போம். கரண்ட் போகுதானே? இது கரண்ட் லைன். சரி பாப்போமா. இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பான உறவுகளுக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், இவர விடயத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இவருக்கு வந்து 34 வயசு. 34 வயசு. இவர் வந்து இருக்கிறது சாந்தபுரம் 17ஆம் ஒழுங்கையில். இவர பேர் வந்து குலமண்டு கேட்டால் தான் தெரியும். இவர் வந்து இப்பயும் கலெக்டர் போட்டிருக்கிறார். வந்து யூரின் வந்து இவருக்கு கொண்ட்ரோல்லாம் போகிறது, அதில் கலெக்டர் போட்டிருக்கிறார். அவர் என்ன காட்டினார் போட்டிருக்கிறது. அடுத்தது இவருக்கு வந்து முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டதால் இவர் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய வேலை செய்யலாத நிலப்பாடு. அடுத்தது 1 மாதத்தில் எத்தனை நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? 4 தரம் அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் வரதால் நிறைய செலவு இருக்குது. அடுத்தது இந்த காணியை பொறுத்தளவில் இந்த நல்ல ஒரு காணி. இந்த காணி வந்து இடத்தை பார்க்க எங்களுக்கு தெரியுது. ஒரு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு காணி. இவர்களுக்கு ஒரு கிணறு இல்லை. அடுத்தது வந்து கரண்ட் இல்லை. இது ரெண்டும் அமைச்சு கொடுத்தால் கூட இவரால் வந்து இந்த காணி தோட்டத்துக்குள்ளே வந்து சின்ன ஒரு தோட்டத்தை இந்த காணிக்குள்ளே வந்து இவர் சின்ன ஒரு தோட்டத்தை செய்து கொண்டு இவர வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தலாம். அதோட இவர் வந்து அன்றாட சாப்பாட்டுக்கு வந்து இவரை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு அது உதவியாக இருக்கும். அதை விட இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, தங்களோட அக்கா அவரால் இருக்கிறார், ஒரு தம்பி இருக்கிறார். தேப்பனும் அவங்களோட அப்பாவும் வந்து யுத்தத்தில் வந்து இறந்துட்டார் செயல்பட்டு. அது தம்பியும் வந்து காணாமல் போன ஒரு பட்டியலில் இருக்கிறார். அதோட வந்து இவர் அம்மா வந்து ஒரு வீட்டில் வந்து கூலி வேலைக்காக நிற்கிறார். அவள் அனுப்புகிற நிதியில் வந்து இவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். இந்த அடிப்படையில் இவரை நீங்கள் இவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் இவர் கேட்குற வந்து ஒரு ஆளால் செய்ய முடியாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் இவருக்கு இந்த உதவியை செய்ய முடியும். இவர் ஒரு 10 லட்சம் ரூபா காசு இருக்குமென்று சொன்னால் இவர் இந்தியாவில் போய் இவருக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம்னு சொல்கிறார். ஏற்கனவே எங்களுக்கு காட்டியிருந்தார். அந்த முள்ளந்தண்டில் வந்து தகடு பொருத்தக்குள்ளே அவருக்கு அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டதால் இங்கே வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிற டாக்டர் சொல்லினோம். இந்தியாவில் போய் தான் அதை செய்ய முடியுமென்னு சொல்லி, அதுக்கும் நீங்கள் யாரும் உதவி செய்வீங்களா இருந்தால் இவருக்கு எங்களோட இந்த திரையில் போகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இவருக்கு வந்து இந்த உதவியை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.